சட்டி சுட்டதடா, கை விட்டதடா என உதயநிதி தொடங்கி உள்ளூர் உடன்பிறப்புகள் வரை புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், சமீப காலமாக காங்கிரஸ்காரர்கள், அதாவது செல்வ பெருந்தகை போல 5 கட்சி மாறி 6வது கட்சியாக காங்கிரஸில் சேர்ந்து திமுகவிற்கு வேலை செய்பவர்கள் இல்லை. உண்மையான காங்கிரஸ்காரர்கள் திமுக எனும் தீய சக்தியை கட்டம் கட்டி அடித்து வருகிறார்கள். தேர்தல் நெருங்க நெருங்க ஸ்டாலின் விளம்பரங்களின் மூலம் கட்டி எழுப்பிய பொய்யான பிம்பம் உடைந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை உணர்ந்துதான் உண்மையாக காங்கிரஸ்காரர்கள் திமுகவிற்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறார்கள். சமீபத்தில் அமைச்சர் பெரியசாமி தெரிவித்த ஒரு கருத்தை குப்பை என காட்டமாக விமர்சித்தார் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம். கரூர் விவகாரத்தில் திமுக அரசின் செயல்பாடு குறித்து பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் பல்வேறு ஊடகங்களில் காட்டமாக பேட்டி கொடுத்துள்ளனர். செல்வ பெருந்தகை எனும் உடன்பிறப்பை வைத்து காங்கிரஸ் கட்சிக்கு கட்டம் கட்டலாம் என நினைத்த ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் ஏன் செல்லவில்லை? காவல் நிலையம் அருகிலேயே கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்றதை தடுக்க வக்கில்லை என எகிரி எகிரி அடித்திருக்கிறார் ஒரு காங்கிரஸ் பிரமுகர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கும் பட்சத்தில் அறிவாலய ஊழியர் காங்கிரஸில் இருக்கும் உடன்பிறப்பு செல்வ பெருந்தகை அந்த மாநில தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்படும் வாய்ப்பும் இருக்கிறது. அவர் மாற்றப்பட்டால் கூட்டணியே மாறும் வாய்ப்பும் இருக்கிறது. இதனால் தான் இப்போது உதயநிதி செல்கின்ற இடத்திலெல்லாம் கை நம்மை விட்டு போகாது, கை நம்மை விட்டு போகாது என கதறிக் கொண்டிருக்கிறார். கடைசி நிமிடத்தில் கூட்டணியை இறுக்கி பிடித்தாலும் தொண்டர்களிடையே ஒற்றுமை இருக்காது. இனி இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியாகவே இருக்கும், வாக்குகளை பெறாது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இந்த நிலையை உணர்ந்ததால் தான் கை விட்டதடா, சட்டி சுட்டதடா என புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் உடன்பிறப்புகள்.